நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. யாரையுமே கூட்டணி பற்றி பேசாதீங்க அப்படின்னாக்கா இன்னும் திமுக கூட்டணியில் இருக்காங்களாங்கிறது அவங்க இன்னும் முடிவு எடுக்கல. என்டிஏ இன்னைக்கு நேற்று மாநாடோட கூட்டணி முடியல, இது கமாதான். ஐயா ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு டிஎம்கே கூட்டணிக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க. அண்ணன் திருமாவனுடைய நிலைப்பாடு என்ன? அப்போ இன்னைக்கு காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகளோ இன்னைக்கு விஜய் அவர்கள் கூட போய் சேர்ந்தா அவங்களுக்கு பெரிய அரசியல் எதிர்காலம் இருக்கும்ல. காங்கிரஸ் இன்னைக்கு இங்கே விஜய் கூட கைக்கு வைத்தாங்கன்னா திமுக எதிர்கட்சியாக கூட வர முடியாத அளவுக்கு 3வது இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு. என்டிஏ கூட்டணி தங்களுடைய கூட்டணி அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் சில கட்சிகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்டிஏ கூட்டணி அறிவிப்பால் திமுக பதறி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் டபுள் என்ஜின் டப்பா என்ஜின்லாம் ஓடாது அப்படின்னு சொல்லி முதல்வர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அரசியல் களத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இன்று நம்முடைய நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள் இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம் சுரேஷ். என்டிஏ கூட்டணி வலுவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டணியை அமைச்சிருக்கிறாங்க. ஆனால் அதை பார்த்து நாங்கள் அஞ்ச மாட்டோம் அப்படின்ற மாதிரி திமுகவும் இருக்கிறாங்க. இந்த கூட்டணி எவ்வளோ வலுவாக இருக்குது என்டிஏ? தே ஆர் கெட்டிங் ஸ்ட்ரென்தன். நாளுக்கு நாள் அவங்க வலு அதிகமாகிட்டே போகுது. கூட்டணியில் கட்சிகளும் சேர்ந்த வண்ணம் இருக்காங்க. திமுக ஆரம்பத்தில் இருந்தே அவங்க கூட்டணி இன்டாக்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதிமுக கூட்டணியே இல்லாமல் இருந்துச்சுன்னாங்க. அப்புறம் பாரதிய ஜனதா சேர்ந்த உடனே அது ஒரு பரிகாசத்தில் இருந்துச்சு. இவங்க 2 பேர் தான் இருக்காங்க, வேறு யாரும் இல்லைன்னாங்க. அப்புறம் பாமக வந்தவுடனே இவங்க 3 பேர் தான், வேறு யாரும் இல்லைன்னாங்க. அப்புறம் டிடிவியே அங்கே போய் சேர்ந்தார். இவங்க 4 பேர் தானங்கும் போது நேற்று பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 12-13 தலைவர்களோட அங்கே என்டிஏ நாளுக்கு நாள் வலுப்பெறுது. இது முடிவானதும் இல்லை. என்டிஏனுடைய கூட்டணி இன்னும் கட்சிகள் அங்கே சேர்றதுக்கு இருக்குது. ஏன்னா ஃபென்சிட்டர்ஸாக இன்னும் ஒரு 4 பேர் ஃபென்சிட்டிங்கில் இருக்காங்க. ஒன்று அம்மையார் பிரேமலதா அவர்கள், 2வது ஐயா டாக்டர் ராமதாஸ், 3வது கட்சியே இல்லைன்னாலும் ஒரு குழுவாக இருக்கக்கூடிய ஐயா ஓபிஎஸ், 4வது காங்கிரஸ். இந்த 4 பேரும் இன்னும் எந்த கூட்டணிங்கிறது அறிவிக்காமல் இந்த 4 கட்சிகள் இருக்குன்னு. காங்கிரஸ் அறிவிக்காமல் இருக்காங்க அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க? அவங்க திமுகவோட கூட்டணியில் தானே? இல்லை, அதை தானே இப்போ அவங்களுடைய டெல்லி ஹெட் குவார்ட்டர்ஸ் சொன்னது குட்டணியை பற்றி நாங்கள் எங்ககிட்ட இருந்து முடிவு வர வரைக்கும் யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்கல்ல. அவங்க என்ன சொல்லியிருக்கணும்? திமுக கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோன்னு போய் பேசுங்க, வேறு எந்த கட்சிக்கும் நாங்கள் போகிறோங்கிறத பற்றிலாம் நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்லியிருந்தா நியாயம். யாரையுமே கூட்டணி பற்றி பேசாதீங்க அப்படின்னாக்கா இன்னும் திமுக கூட்டணியில் இருக்காங்களாங்கிறது அவங்க இன்னும் முடிவு எடுக்கலை. காரணம் என்னென்னா, இது கிரீஷ் சோடங்கிறவர்கள் இங்கே வந்தபோதே சத்தியமூர்த்தி பவனில் அவர்களுடைய பல கட்ட நிர்வாகிகளை கூப்பிட்டு சர்வே எடுக்கிறாங்க. என்ன சர்வே எடுத்தாங்க? திமுக கூட இருக்கிறதா தாவேகா கூட போகிறதான்னு சர்வே. அப்போ எந்த இடத்துல காங்கிரஸ் இன்னைக்கு அவங்களுடைய கூட்டணி திமுக கூடன்னு நிர்ணயம் பண்ணதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அப்படி இருக்கிறோமா? இப்போ இதே ஐயா டாக்டர் ராமதாஸ் கிட்ட கேள்வி வைக்கிறாங்க பத்திரிகையாளர்கள், நீங்கள் என்டிஏவை விட்டு வெளியே போயிட்டீங்களா அப்படின்னு. இல்லை, நான் ஒன்றும் என்டிஏ விட்டு வெளியே போகல, ஆனால் யோசிக்கிறேங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? நான் யோசிக்கிறேன்னா நான் இருக்கிறேன், ஆனால் யோசிச்சுக்கிட்டு இருக்கேங்கிறார். இவங்க கூட்டணியை பற்றியே யாரும் பேசாதீங்கன்னா எந்த கூட்டணிங்கிறதே சொல்ல. அதனால தான் சொல்கிறேன், இந்த 4 பிரதான கட்சிகள் இன்னும் தமிழகத்தில் கூட்டணி அறிவிக்காமல் இருக்கும்போது திமுக கூட்டணி ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் இன்டாக்ட்னு சொல்லிட்டு வந்தவங்க இன்றைக்கி பெரிய கலக்கத்தில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ அவங்க கூட்டணியும் ஏதாவது ஒரு வகையில் சில சட்டப்பேரவையில் செல்வ பெருந்தகை பேசும்போது கூட முதல்வருக்கு ஆதரவாக தான் பேசுகிறாரு. அவர் என்னைக்கு எதிர்ப்பாக பேசியிருக்காரு? திமுகவுக்கு எதிர்ப்பாக என்னைக்காவது செல்வ பெருந்தை அவர்கள் பேசியிருக்காரா? அப்படி நம்ம பார்க்க முடியாதுல்ல. இன்னைக்கு அவருடைய குரல் மட்டும் இல்லை, எதிர்கட்சி அவங்க கட்சியை சொல்ற மாதிரி இப்போ மேலேருந்து சொல்கிறாங்க, ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் செல்வ பெருந்தகை இங்கே தமிழ்நாட்டில் அவங்க ஒரு ஒரு பார்வையை கொடுத்துருப்பாங்கல்ல மேலே. ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு எல்லாருமே இருக்குன்றது தானே பார்வை. உங்கள் கேள்வி புரியுது. எல்லாருமே ஒரே பார்வை திமுக கூட தான் அந்த இடத்துல போய் கொடுத்துருந்தாங்கன்னா ஏன் யாரும் கூட்டணியை பற்றி பேசாதீங்கிற பேச்சு ஏன் வருது? அப்போ அந்த இடத்துல கூட்டத்தில் டெல்லியில் விவாதிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்ப கட்டத்தில் எல்லாருமே, ஏன்னா அவங்க காங்கிரஸ் கட்சியிலே என்ன சொல்கிறாங்கன்னா அது எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் ராகுல் காந்தி அவர்கள் அங்கே சென்றவர்களை பூரா ஒவ்வொருத்தராக பார்த்துருக்காங்கங்கிற பேச்சு. அப்போ கூட்டத்தில் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்காங்க, தனியாக பேசும்போது வேறு சொல்லியிருக்காங்க. கூட்டத்தில் பேசும்போது தனியாக பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை பெரிய அளவுக்கு சபையில் வைக்க முடியல, ஏன்னா நாங்கள் இங்கே பேசுகிறது வெளியே போகிறதுக்குள்ளார அறிவாலயத்துக்கு போயிடும்.
அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு ராகுல் காந்தி கிட்ட இன்னைக்கு தமிழக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் அவங்க கட்சியில் பேசுகிற விஷயம் பூரா உடனுக்குடைய சுட சுட வந்து அறிவாலயத்துக்கு போகுதுங்கிற தகவலை வந்து ராகுல் காந்தி கொடுத்ததுல ஒரு பெரிய கோபத்தில் ராகுல் காந்தி இருக்கிறது. அப்போ என்ன நம்ம கட்சி விஷயமே நம்ம பேசுகிறோம், நம்மளை மீறி அங்கே போகுதாங்கிற அளவுக்கு அவர் கேள்வி எழுப்பி இருக்கிறதா இந்த பக்கம் தகவல் வந்து அதிமுக வந்து முடிவே வந்து பாஜக தான் எடுக்குதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்டிஏ கூட்டணிக்கான அழைப்பை வந்து அதிமுக தரப்புலேருந்து கூப்பிட்ட மாதிரி தெரியல. ஏன்னா டிடிவி தினகரன் வந்து நேராக பியூஷ் கோயலை போய் பார்த்து அவருக்கு ஒரு மரியாதை பண்ணி அவங்க தான் வந்து டிடிவி தினகரன் உள்ள எடுத்துட்டு வராங்க. ஆனால் இங்கே தலைமை வந்து எடப்பாடி தான் தலைமை. இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் ஒன்றா தான் இருக்கிறோம்னு சொல்லிட்டு இப்போ பியூஷ் கோயலை ஓரமாக உட்கார வச்சுட்டு நேற்று ப்ரெஸ் மீட் வந்து கொடுக்குறாங்க. அப்போது இந்த தேசிய கட்சிகள் வந்து தன்னுடைய ரோலை வந்து ப்ளே பண்ணிக்கிட்டே தானே இல்லை. அவங்க வந்து என்டிஏங்கிறது அவங்க எந்த இந்தியாவில் எந்த மாநிலத்தில் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சாலும் அதுக்கு பேர் என்டிஏ தான். இப்போ இங்கே காங்கிரஸ் வந்து ஆல் இண்டியாவில் வந்து இண்டி கூட்டணி, தமிழ்நாட்டில் வந்து மதசார்பற்ற கூட்டணி எஸ்பிஏங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு ஒரே கூட்டணி தான் என்டிஏ கூட்டணி. அதுலேயே நீங்கள் வேறுபாடுகள் பாருங்கள். தமிழ்நாட்டில் எங்கேயாவது இண்டி கூட்டணி இருக்கா? கிடையாது. ஆனால் என்டிஏ கூட்டணி அந்த மாநிலத்தில் எங்கே பாரதிய ஜனதா பங்கெடுக்கக்கூடிய கூட்டணியாக இருந்தாலும் அதுக்கு பேர் என்டிஏன்னு சொல்கிறாங்க. அப்போது இன்றைக்கி எடப்பாடியார் அவர்களுக்கும் டிடிவி அவர்களுக்கும் நிறையா முட்டல்கள் மோதல்கள் இருந்துச்சு. அதை விட்டு அவர் தான் வந்து தலைமை வேண்டான்னு சொல்லிட்டு போனார். அவர் போனது அதிமுக கூட்டணியில் இருந்து வெளியே போகலை. 2024 தேர்தலில் எந்த கூட்டணியில் இருந்தார்? அவர் என்டிஏ. அன்றைக்கி 2024 அதிமுக கூட்டணிங்கிறது வேறு, என்டிஏ கூட்டணிங்கிறது வேறு. அப்போ அந்த என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியே போயிருக்கார் அவர். நிறையா வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள்லாம் சில டிடிவி அவர்களும் பயன்படுத்தியிருந்தார். அதனால் அவருக்கும் ஒரு தனி மனிதனாக அந்த உறுத்தல் இருக்கும் இல்லையா, எப்படி நம்ம போய் அந்த இடத்துல சேர்றது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா பாரதிய ஜனதா அதனுடைய முன்னெடுக்க எடுக்கிறாங்க. அதிமுகவினுடைய பொதுக்குழுலேயே அவங்க வந்து என்ன முடிவு பண்ணுறாங்க, யார் வந்து கூட்டணிக்கு வந்தாலும் அதை நிர்ணயம் பண்ணுறது வந்து எடப்பாடியார் அவர்கள் ஒப்புதல் பேரில் தான் கூட்டணி கட்சிகள் இணைக்கப்படும் கூட்டணியிலேன்னு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கனாக்கா எடப்பாடியார் அவர்களுடைய சம்மதத்தில் தான் டிடிவி பேசுகிறாரு. டிடிவி அங்கே போயிட்டு வர்றதுக்குள்ளார எடப்பாடியார் ட்வீட்டில் வரவேற்கிறாரு, திருப்பி இவரும் வரவேற்கிறாங்க. நேற்று அந்த மாநாடு முடிஞ்சதுக்கப்புறமும் ஜெயலலிதா அம்மையாரால் வளர்க்கப்பட்டவர்கள்ன்றாங்க நாங்கள். ஸோ இது வந்து பெரிய அளவுக்கு பிணக்கு இருக்குன்னு நினச்சாங்க. ஆனால் ரொம்ப இணக்கமாக முடிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த மீட்டிங்லேருந்து அப்படியே போயிருந்தா கூட சில சலசலப்புகள் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஜாயிண்ட்டாக ப்ரெஸ் மீட் கொடுத்து எந்த அளவுக்கு வந்து அவர் இப்போ பக்கமாக உட்காந்து எடப்பாடியார் ப்ரெஸ் மீட்டில் கூட வந்து டிடிவியினுடைய காதில் கூட போய் பேசுகிறார். அந்த அளவுக்கு இன்டிமசி அதிகமாகிருக்கு. அப்போ இந்த இடத்துல என்னென்னா, இது வரைக்கும் அதிமுக மேலே வந்து பார்வை வச்சுக்கிட்டு இருந்தீங்க பூராமே என்ன வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, எல்லாம் ஒன்று சேர்ந்தா பரவாயில்லையே, ஒன்று சேர்ந்து யாருமே வந்து ஒன்றா சேராமல் போனால் பரவாயில்லையேன்னு யோசிக்கிறேன். அதாவது பிரிந்து போன இப்போ காங்கிரஸ் வந்து ஒன்றா சேர்ந்தா பரவாயில்லையே அப்படின்னு சொல்கிறது அதிமுகலேருந்து பிரிஞ்சதில் வந்து இப்போ டிடிவி மட்டும்தான் வந்து இந்த கூட்டணிக்கு வந்திருக்கிறாரு. அப்படி பார்த்தா இப்போ ஓபிஎஸ், சசிகலா, இப்போ செங்கோட்டையன் வெளியே போய் சொல்கிறேன். ஓபிஎஸ் சசிகலாவோட நிலை வந்து என்ன? இப்போ இந்த மாதிரி எல்லாரும் ஒன்றா சேர்ந்தா பரவாயில்லையங்கிற மாதிரி காங்கிரஸ் திமுகக்குள்ளார இல்லைங்கிற, காங்கிரஸ்குள்ளார வெளியே போகலாங்கிற குரல் தான் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல வேறுபாடு. இப்போ அம்மையார் சசிகலா அவர்கள்ட்ட வந்தீங்கன்னா, அவங்க வெளியே வந்ததுலேருந்தே அவங்க வந்து தனிமையில் இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த இடத்துலையாவது வந்து அதிமுகவை எதிர்த்தோ என்டிஏ கூட்டணியை எதிர்த்தோ ஏதாவது பேசியிருக்காங்களா அம்மையார் சசிகலா அவர்கள்? இல்லை. அதனால் அவங்க ஆரம்பத்திலிருந்தே டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் ஒரு படி சில நேரத்தில் பவுண்டரியை கிராஸ் பண்ணி திமுகவை பாராட்டின நிகழ்வுகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி அம்மையார் சசிகலா ஏதாவது பேசியிருக்காங்களா? இப்போ வைத்தியலிங்கம் போய் அங்கே சேர்ந்தது கூட என்ன சொன்னாங்க, அவங்க தப்புன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு அம்மையார் சசிகலா அவர்கள் வந்து இங்கே தான் இருக்காங்க. பட் ஆனால் இப்போ இதில் வந்து ஒரு மோடி வராரு, அவங்களையும் வந்து ஸ்டேஜ் ஏற்றிருக்கலாமோ? இல்லை, அது வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலாக தான். அம்மையார் அவர்களே அதை வந்து ரசிச்சிருக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் அடுத்த வருஷத்து வரைக்கும் அவங்களால எலெக்ஷனில் நிற்க முடியாது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்கள முன்னாடி வந்து ஃப்ரண்ட் ஃபேஸாக இப்போ கொண்டாந்து நிறுத்திட்டு வச்சோம்னாக்கா அது ஒரு நெருடல் இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களா தான் இதை ஒதுங்கி இருக்காங்கன்னு நான் பாக்குறேன். சசிகலா வந்து இந்திய கூட்டணிக்கு தன்னோட முழு சப்போர்ட்டை நேரடியாக 100% வேற யாருக்கு சப்போர்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? திமுக கூட்டணி கொடுப்பாங்களா? அவங்க அப்படி இருக்கிற மாதிரி தான் வைத்தியலிங்கம் போய் சேர்ந்ததுக்கே அப்படி பேசுறாங்க. திமுகவை தீய சக்தின்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்கல்ல அவங்க. சோ அவங்க எலெக்ஷன்ல நிக்க முடியாதுன்ற ஒரு சூழல் தான் இப்போ வந்து அவங்க முன்னிலைப்படுத்த முடியல. அதனால அவங்க அவங்களே படுத்திக்க விரும்பல. கூட்டணிக்கு நம்ம வந்து அங்க போய் நின்னாலும் நெருடலை வந்து நம்ம ஏற்படுத்தக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த கூட்டணிக்கு வலு கொடுக்கணுங்கிறதுனால அவங்களுடைய முடிவில் இருக்காங்க. ஐயா ஓபிஎஸ்க்கு வந்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அவர் பிரிஞ்சு போனார். ஆனால் அவரை விட்டு இன்னைக்கு எல்லாருமே பிரிஞ்சு போயிட்டு இருக்கிற சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ இது வந்து உண்மையாலுமே ஓபிஎஸ் ஐயா அவர்களுக்கு வந்து ஒரு தேவையில்லாத ஒரு நிலைமை தான் இது.
அவர் இன்னைக்கு வந்து திமுக கூட்டணிக்கு போனாருன்னா அவரோட அது வந்து அரசியல் அஸ்தமனம் ஆயிடும், போறதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு நான் கருதுறேன். ஏன்னா அப்படி அவரோட சேர்ந்து திமுகக்கு அவர் போறதுக்கு வாய்ப்பு இருந்தா அவரோடய சேர்ந்து ஆனா அவங்க பேசுறாங்க அப்படின்ற ஒரு தகவல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு 15-20 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட சேகர் பாபு அவர்கள் வந்து பார்த்து பேசுறாரு. ஒரு அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை, இந்த மாதிரியான தகவல் வந்துட்டே இருக்கு. அதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ட்ரை பண்ண ஏன்னா இங்க காங்கிரஸ் இவ்வளவு பெரிய குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கும்போது எப்படியாவது கூட்டணியை வலுப்படுத்தி ஆகணுங்கிற கட்டாயம் திமுகவுக்கு இருக்கு இல்லையா? அப்ப அவங்க வந்து என்டிஏ ஏதாவது ஆட்டத்தாட்டம் நம்ம உட்காந்துட்டே இருக்கலாம்னு இருக்க முடியுமா? அவங்க இப்போ ராமதாஸ் ஐயாக்கிட்டையும் அழுத்தம் கொடுப்பாங்க, பிரேமலதா அம்மையார்ட்டையும் அழுத்தம் கொடுப்பாங்க, ஐயா ஓபிஎஸ்டையும் கொடுப்பாங்க. ஆனா நான் ஓபிஎஸ்னுடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது இன்னைக்கு ஓபிஎஸ் ஐயா அவர்கள் வந்து திமுகவுக்கு போறதுக்கு உடன்பாடு இருந்துச்சுன்னா வைத்திலிங்கம் ஏன் முன்னாடி டிக்கெட்டை வாங்கிட்டு போறாரு? மனோஜ் பாண்டியன் ஏன் முன்னாடி டிக்கெட்டை வாங்கிட்டு போறாரு? எல்லாருமே ஒரே இதில் டிக்கெட்டை புக் பண்ணி போயிருந்துருக்கலாம்ல. அப்படி போனால் தானே ஓபிஎஸ்க்கும் அங்கே ஒரு மரியாதை இருக்கும் திமுகவில். இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஓபிஎஸ் போய் அங்கே போய் சேர்றாருன்னா என்ன மரியாதை இருக்கும் திமுகவில்? இப்போ திமுகவில் வைத்திலிங்கம் ஓபிஎஸ்க்கு சீனியர், இவங்க 2 பேர்த்துக்கு சீனியர் மனோஜ் பாண்டியன். புரியுதா ஈக்குவேஷன்? என்னதான் இருந்தாலும் ஓபிஎஸ் வந்து முன்னாள் முதலமைச்சர், அவருக்கான இருந்துப்பாங்க. திமுக கட்சியில் இன்னைக்கு யாருங்க சீனியர்? மனோஜ் பாண்டியன் தாங்க சீனியர். ஓபிஎஸ்க்கு இப்போ போய் சேர்ந்தாருன்னா வைத்தியலிங்கத்துக்கு மனோஜ் பாண்டியன் தான் சீனியர், இவங்களுக்கெல்லாம் சீனியர் இவர் மைத்ரேயன் சீனியர். புரியுதா உங்களுக்கு? அப்ப இதையெல்லாம் வந்து அங்க போய் ஓபிஎஸ் அவர்கள் போனால் இன்னைக்கு டிடிவி அவர்கள் வந்து எவ்வளவு வார்த்தை பிரயோகப்படுத்தியிருந்தாலும் இன்னைக்கு போகும்போது கடைசியில் என்னதான் இருந்தாலும் அவங்களே சொல்றாங்க, நாங்களாம் ஒன்னா வளர்ந்தவங்க, ஒன்னா வளர்த்தப்பட்டவர்கள். அடிமட்ட தொண்டர்கள் அங்க அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, மேல இருக்கிறவங்க தான் முட்டிக்கிட்டு இருந்தாங்க. அடிமட்டத்தில் வந்து எல்லாரும் ஒண்ணு மண்ணா இருந்தா தான் பரவாயில்லையப்பா அப்படின்னு களத்தில் இருக்கிறவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்போ இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் கிட்ட இதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு. ஆனா இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுகவுக்கு போனாருன்னு வச்சுக்கோங்க, நம்பி கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து ஆஹா பரவாயில்லப்பா, இது நாள் வரைக்கும் நம்ம வந்து இந்த கட்சிக்கு வேட்டி கட்டியிருந்தப்பா அந்த கட்சி வேட்டியை இனிமேல் கட்டிக்கலாம்ப்பான்னு சந்தோஷப்படுவாங்க. சரி, எப்படி பார்த்தாலும் இப்போ ஓபிஎஸ் வந்து ஒரு மரியாதையோட ஒரு கண்ணியத்தோட நீங்க வந்து என்டிஏ கூட்டணியில சேர்க்கணும்ல, அதுக்கான பாசிபிலிட்டி எங்கேயாவது இருக்கா? அதுக்கான பேச்சுவார்த்தை நடக்குதா? அதுதான் நம்ம டிவிலெல்லாம் பார்த்தோமே, இவருடைய மகன் வந்து போய் பியூஷ் கோயல் தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு போனார் அப்படின்னா அவர் கூட பேசின ஃபோட்டோலாம் எதுவும் வரல. அவங்களும் முயற்சி எடுத்துட்டு இருப்பாங்க. நான் அதனால தான் சொன்னேன், இந்த என்டிஏ இன்னைக்கு நேற்று மாநாடோட கூட்டணி முடியல, இது கமாதான். இதோட மட்டும் இருக்காது, இன்னைக்கு வந்து ஐயா ராமதாஸ் அவர்களையும் என்டிஏக்கு கொண்டுட்டு வரதுல மும்முரமான பேச்சு நடந்துகிட்டு இருக்கு. திமுக பண்ற மாதிரியே என்டிஏவும் பண்ணிட்டு இருக்காங்க, அம்மையார் பிரேமலதாக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே இன்னும் வந்து ஒரு முடிந்த முடிவு இல்லை. என்டிஏ இன்னும் என்டிஏக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன். என்ன காரணம்னா இன்னைக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு டிஎம்கே கூட்டணிக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க, அண்ணன் திருமாவனுடைய நிலைப்பாடு என்ன? அவர் ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டாரு, நாங்கள் திமுகவை கூப்பிடாதீங்கலாம் சொல்ல மாட்டோம், அவங்க உள்ளார வந்தால் நாங்கள் வெளியே போய்டுவோம் ஏற்கனவே சொல்லி. அவர் எங்கே விஜய்கிட்ட போயிடுவாரா? வேற எங்கே போவார்? வேற எங்கே இப்போ பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போக முடியுமா அவரால்? இல்லை சீமான் கூட போக முடியுமா? சீமான் சேர்த்திக்கு வரா? சேர்த்திக்க மாட்டார். அப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே கூட்டணி என்னவா இருக்கும்? தாவேக்காக தான். தாவேக்காக கூட போனாங்கன்னா அவங்களுக்கும் பெரிய பலம் கிடைக்கும், காங்கிரஸ் போனாங்கனாலும் பெரிய பலம் கிடைக்கும். அதோட இவங்க 2 பேருமே வச்ச முழக்கம் கூட்டணியிலும் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. அதை இன்னைக்கு யதார்த்தமாக வெளிப்படையாக சொல்லியிருக்கிறது விஜய் அவர்கள் மட்டும்தான். அப்போ இன்னைக்கு காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகளோ இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் கூட போய் சேர்ந்தா அவங்களுக்கு பெரிய அரசியல் எதிர்காலம் இருக்கும்ல. ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸோ இன்னைக்கு திருமாவளவன் அண்ணன் அவர்களோ வெளியே வந்துட்டா திமுக கூட்டணி 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுரும், எதிர்கட்சியா கூட வர முடியாது. அதை வெளியே விடாத அளவுக்கு இப்போ அவங்க டிஎம்கே வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும் இப்போ. அப்ப இது அந்த திமுக இவங்களை யாரையும் விட்டு கொடுக்கிற அளவுக்கு அவங்க இன்னைக்கு பலத்துல இல்லங்கிறத இவங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க காங்கிரஸ். ஓகே, விஜய் மூலமா வந்து நிறைய பேரம் பேசப்படுது. ஆமா, வாய்ப்பு இல்லையா? இவ்வளவு நாள் உங்களுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்னா அதிமுக கூட போகணும், இல்லைன்னா திமுக கூட போகணும். இவங்க 2 பேர்த்தையும் விட்டு ஆள் கிடையாது. சீமான் எப்பயுமே தனித்த பயணம்ட்டாரு. அப்ப இன்னைக்கு வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பா எல்லா கூட்டணி கட்சிகளும் பாக்குறாங்க. அப்ப யாருக்கு எங்க வந்து உடன்பாடு இல்லையோ, அதாவது அவங்களுடைய ஒரு 10 கோரிக்கைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டாப் 3 கோரிக்கையை நீங்க நிறைவேற்றினீங்கன்னா கூட அங்கேயே நிற்பாங்க. நீங்க 10க்கு 10 கோரிக்கையை நிறைவேற்றணுங்கிற அவசியம் இல்லை எந்த நெகோசியேஷன்லையுமே. ஆனா அவங்க பிரதானமா சொல்லக்கூடிய டாப் 3 கொடுக்காம கீழே இருக்கிற நீங்க 7 கொடுத்தீங்கனாலும் நிற்க மாட்டாங்க. அதான் நெகோசியேஷனுடைய ஆர்ட்டே. அப்ப இன்னைக்கு காங்கிரஸ் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? 39 சீட்டு கொடுங்க, மந்திரி சபையில 3 அமைச்சர்களை கொடுங்க. இதுதான் அவங்களுடைய பிரதான கோரிக்கை. கடந்த முறை 25 தான், அதுல 18 தான் ஜெயிச்சாங்க. இப்ப எப்படி 40 சீட்? திமுக எத்தனை சீட்ல எத்தனை ஜெயிச்சது? திமுகவுடைய ஸ்ட்ரைக் ரேட்டை விட காங்கிரஸுடைய ஸ்ட்ரைக் ரேட் ஜாஸ்தி சுரேஷ்.
அவங்க 63 சீட்டு 61 சீட்டு கொடுத்து அவங்க வாங்கின சதவீதத்தை 63ல் வாங்கினதை விட 41 சீட்டில் அதிக சதவீதம் வாங்குறாங்க ப்ரோரேட்டாவில். 41% வாங்கின ஓட்டை விட 25 சீட்டில் அதிக சதவீதம் ப்ரோரேட்டாவில் வாங்குறாங்க. அப்போ காங்கிரஸ்க்கு நீங்கள் சீட்டை குறைச்சிக்கிட்டு வந்தாலும் விகிதாச்சார அடிப்படையில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அதனுடைய வாக்கு வங்கி அதிகமாகிட்டு தான் வருது. இப்போ 25 சீட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 3.9% எடுத்தால் போதும். அவங்க 4.3% இப்போ எடுத்திருக்காங்க வாக்கு. அப்போ எந்த இடத்துல வந்து காங்கிரஸ் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கொடுக்கல. டிஎம்கே நின்று அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட்டை விட காங்கிரஸுடைய ஸ்ட்ரைக் ரேட் பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட்டு. எப்படி வந்து நீங்கள் காங்கிரஸ் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியும்? அதோட இன்னைக்கு காங்கிரஸ் இல்லைன்னா திமுகனால ஜெயிக்க முடியுமா? முடியாதுன்னு சொல்றீங்களா? பின்ன காரணம் தேமுதிக அவங்க கூட இல்ல. நான் அதுக்கு விசிகாவுக்கு சீட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. புள்ளி விவரங்கள் நான் கொடுக்குறேன். மதிமுகவுக்கு சீட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. புள்ளி விவரங்கள் நான் கொடுக்குறேன். இப்போ போன தடவை 2016 21 தான் அதிமுக ஆட்சியை இழந்து திமுக கைப்பற்றுறது. திமுக 16ல் 88 சீட்டு, 21ல் 133 சீட்டு வாங்குறாங்க, 44 சீட்டு கூடுதலாக வாங்குறாங்க. அப்போ அந்த 44 சீட்டில் 43 சீட்டு ஜெயிச்ச விக்டரி மார்ஜின் இருக்குது பாருங்க. அதை கூட்டினீங்கன்னா வெறும் 1,98,381 வாக்கு. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வாக்கு வித்தியாசம் 4.5%. ஆனால் ஆட்சியை பறிகொடுத்த வாக்கு எவ்வளோன்னா 2 லட்சம் வாக்குக்கும் கீழே. அப்போ இதில் இன்னைக்கு திமுகவுக்கு மைனாரிட்டி வாக்கு திமுகவுக்கு போதா? அது யாரு காரணம்? திமுகவை பார்த்து போதா காங்கிரஸை பார்த்து போதா மைனாரிட்டி வாக்கு? அப்போ நீங்க மைனாரிட்டி வாக்கை காங்கிரஸை வச்சு அறுவடை பண்ணி கூட நீங்க ஆட்சியை வெற்றி பெற்றது ஸ்வீப் இல்லை. ஸ்வீப் பண்ணியிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, திமுகவுக்கு நிறைய கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸ்வீப் இல்லை, வெறும் 2 லட்சம் வாக்குக்கு கீழே தான் நீங்க ஆட்சியை கைப்பற்றி இருக்கீங்க. 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறம் ஜெயலலிதாவுடைய மரணம், அந்த மரணத்தில் எவ்வளோ சந்தேகங்களை திமுக கிளப்பிச்சு. வந்தால் நாங்கள் வந்தால் தனி நீதிமன்றம் அமைப்போம், விசாரணை அமைப்போம், தண்டனை வாங்கி கொடுப்போம், நாங்கள் எதையாவது பண்ணுனாங்களா? நித்தம் போராட்டம், ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு, பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, எத்தனை பிரச்சனைகள் அந்த காலத்தில். அவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சி நடந்ததுக்கு அப்புறம் கூட வெறும் சொற்ப வாக்கில் 1,98,000 சொச்ச வாக்கில் தான் திமுக ஆட்சியை கைப்பற்றி இருக்கு. அப்போ இந்த நிலைமையில அன்னைக்கு விஜயம் கிடையாது, அன்னைக்கு விஜய் ஃபேக்டர் இல்ல. அன்னைக்கு வந்து 21ல் டிடிவி தேமுதிக தனி, அன்னைக்கு 5 முனை போட்டி. இன்னைக்கு நீங்க விஜய்ங்கிற ஒரு பெரிய ஃபேக்டர் உள்ளார வருது. அப்ப இதையெல்லாம் நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் இல்லாம திமுக 3வது இடத்துக்கு போயிடும். காங்கிரஸ்க்கு திமுக தேவைப்படுறதை விட திமுகக்கு தான் இன்னைக்கு காங்கிரஸ் அதீதமா தேவைப்படுது. இன்னைக்கு தமிழ்நாட்டு ஆளணும் துடிக்கிறது யாரு? காங்கிரஸா திமுகவா? இந்த பிரவீன் சக்கரவர்த்தி வேற நடுவுல வந்து விசில் சின்ன அறிவிச்சோன்னா வந்து விசில் நடுவுல இல்ல, அவர் தான் முதல்ல பிரகடனப்படுத்துறேன்னு சொல்லி அவர் பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா வந்து அதை யாரும் பொருட்படுத்தாதீங்கன்ற மாதிரி ஒரு பேசிட்டு இருக்காங்க. இதுதான் அந்த கன்ஃபியூஷனுக்கு காரணம் இல்லையா? அதைத்தான் நான் சொல்ல வரேன். நான் இப்போ இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து இப்போ இன்னைக்கு யாராவது வந்து இப்போ நாங்கள் திமுக கூட தான் கூட்டணி போயிருக்கிறோன்னு தலைமை கழகம் சொல்லி இருந்துச்சுன்னா, டெல்லியில் காங்கிரஸினுடைய கமிட்டி சொல்லி இருந்துச்சுன்னா, இவர் பிரவீன் சக்கரவர்த்தி இந்த மாதிரி ட்வீட் போட முடியுமா? அதனால தான் நான் சொன்னேன், இன்னும் காங்கிரஸ் வந்து இங்கேயா அங்கேயான்னு முடிவு எடுக்கல அப்படின்னு நான் சொன்னது. அதனால தான் நான் சொன்னேன் காங்கிரஸும் அம்மையார் பிரேமலதா மாதிரி, டாக்டர் ராம்தாஸ் மாதிரி, ஓபிஎஸ் மாதிரி அவங்களும் ஃபென்ஸ் சிட்டர்ஸாக இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னது. ஓகே, இப்போ மறுபடியும் வந்து இப்போ என்டிஏ கூட்டணி போட்டு எல்லா தலைவர்களும் கை தூக்குற மாதிரி திமுக தலைமையில் அமைய போற கூட்டணியில் அவங்க மார்ச்ல வச்சிருக்காங்கல்ல, யாரெல்லாம் வந்து ஸ்டேஜ் ஏற போறாங்கன்றதும் ஒரு பெரிய, அவங்களுக்கு மார்ச் மாசம் இல்லையா? அவங்களுக்கு மார்ச் மாசம் ஒரு பெரிய, அது எப்படின்னு பார்ப்போம். நேற்று மோடி அவர்கள் பேசின பேச்சு வந்து எப்படி இருந்துச்சு, அதுக்கு வந்து சிஎமோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? இந்த வார்த்தை போர் வந்து எதுலேருந்து தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது அரசியல் களம் வந்து சூடு பிடிச்சிருக்குன்றது வந்து நேத்திலேருந்து தான் அது ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் பார்க்குறேன். சிஎம்சி அப்படின்ற ஒரு புது டெஃபினேஷனை வந்து டிஎம்கே மேலே வைக்கிறாரு. நீங்கள் ஐயா மோடி அவர்கள் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐயா ஸ்டாலின் அவர்கள் ரியாக்ட் பண்ணிட்டார். ஐயா மோடி வந்து ட்வீட் போடுறாரு, திருவாண்டத்தில் இருக்கும்போதே ஊழல் திமுக அரசுங்கும் போதே அந்த ட்வீட்டில் போய் பின்னூட்டம் விடுறாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள். அவர் தனியாக கூட போடல, அதில் போய் பின்னூட்டம் விடுறாருன்னாவே எந்த அளவுக்கு வந்து மோடி ஐயாவுடைய ட்வீட் வந்து ஐயா ஸ்டாலினை பாதிச்சிருக்குன்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம். புரியுதா? நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒரு போஸ்டிங் போட்டிங்கன்னா கூட பரவாயில்ல, அவர் போட்ட ட்வீட்ல போயிட்டு நீங்க பின்னூட்டம் போடுறீங்க, பதிலாக கேள்வியே கேட்கிறாரு. இப்போ இவங்க சொன்ன விஷயங்களுக்கு எல்லாம் அதுக்கு அண்ணாமலை திருப்பி 11க்கும் பதில் போட்டிருந்தாரு, அதை பாத்தீங்களா? ஆமா பார்த்தேன். அப்போ அதுல என்னன்னா, மோடி சொல்றதுக்கு நீங்க சிஎம் ரியாக்ட் பண்ணலாம், ஆனா சிஎம் சொல்றதுக்கு அண்ணாமலையே ரியாக்ட் பண்றாரு. அந்த ஈக்குவேஷன் அவங்க எப்படி டிரா பண்றாங்கன்னு பாத்தீங்களா? மோடி சொல்றதுக்கு நான் தான் உங்களுக்கு ஈக்குவல்ங்கிற மாதிரி இவர் வராரு. ஆனா பாரதிய ஜனதாவில்
அண்ணாமலை போதும் மோடிக்கு பதில், இது ஐயா ஸ்டாலினுக்கு பதில் சொல்றதுக்குன்னு ஈக்குவேஷனை டிராப் பண்றாங்க. அப்போ இந்த இடத்துல எங்க அண்ணாமலை போதும் உங்களுக்கு பதில் சொல்றதுக்குன்னு பாரதிய ஜனதா சொல்லுது. அவரும் தரவுகளோட வைக்கிறார். என்னென்ன தரவுகள்ங்கிறப்போ அவர் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே தரவுகளை வைக்கிறார். அப்போ இது அவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இங்க ஒரு பெரிய இம்பாக்டை வந்து ஒரு ட்வீட்ல கொடுத்துட்டாரு ஐயா மோடி அவர்கள். இங்க வந்ததுக்கு அப்புறம் அவர் அந்த சிஎம்சின்னு சொன்னது கரப்ஷன், மாஃபியா, கிரைம்னு சொன்னது ஒரு பத்தி எரியுது. இப்போ பயங்கரமான ஒரு இது நாள் வரைக்கும் நிறைய டைனாஸ்டி பாலிடிக்ஸ் அது இருந்தால் கூட இப்போ அந்த பெரிய அளவுக்கு இந்த மூணையும் அந்த சிஎம்சிங்கிறது ஈஸியாக கொண்டு போய் சேர்த்திட்டார். இப்போ கரப்ஷனுங்கிறது ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ கூட ஐயா எடப்பாடியார் அவர்கள் போய் 4 லட்சம் கோடிக்கு மேலே ஊழல் இருக்குன்னு கவர்னரை பார்த்து கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசும்போது கூட பட்டியல் போடுறாரு, இதெல்லாம் நான் மேம்போக்காக சொல்கிறேன்னு. அதே மாதிரி அமித்ஷா அவர்கள் வந்து ஏப்ரல் மாதம் வரும்போதே ஒரு ஊழல் பட்டியலை போட்டு போயிருந்தார். அப்போ இந்த இடத்துல வந்து கரப்ஷனை பற்றி அதிகமாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு பெரிய ஆபத்தாக திமுகவுக்கு வந்து முடியும். அடுத்தது மாஃபியா. அவங்க சொல்கிற பெரிய மாஃபியாங்கிறது வந்து ட்ரக் மாஃபியாவை சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கி எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் கலாச்சார சீரழிவு நடந்துக்கிட்டு இருக்குது, அதுக்கு பெரிய காரணம் இந்த போதை கலாச்சாரம். அப்போ அந்த போதை கலாச்சாரங்கிறது வந்து இப்போ கஞ்சா வந்து அந்த காலத்திலேருந்தே இல்லாமலாம் இல்லை, இருந்துச்சு. இங்கே இளமறை வகையா எவனையோ ஒருத்தன் எங்கேயோ ஒன்று போய் செய்வான். ஆனால் இன்றைக்கி தெருக்கு 4 பெட்டி கடை பீடா கடை இருக்கிற மாதிரி இன்றைக்கி வந்து கஞ்சா எங்கே வேணால் புழக்கத்தில் இருக்கிற வேணால் யாருக்கு வேணால் கிடைக்கிறங்கிற அளவுக்கு வந்துருச்சு. அதனால தான் மோடி அவர்கள் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, விக்ஷித் தமிழ்நாடு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அச்சீவிங் விக்ஷித் பாரத்ங்கிறார். அப்போ இன்றைக்கி இந்த விக்ஷித் தமிழ்நாடு அடையிறதுக்கு இன்றைக்கி பெரிய இடர்பாடாக இருக்கிறது இந்த வந்து போதை கலாச்சாரம். இந்த மாஃபியாவை வந்து கட்டுப்படுத்தணும். கிரைமுங்கும் போது அவர் குறிப்பாக சொல்கிறது பெண்கள் மேலே நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமையும் குழந்தைகள் மேலே, பெண் குழந்தைகள் மேலே நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமையும். இன்னைக்கு 5 வயசு குழந்தையிலேருந்து 85 வயசு பாட்டி வரைக்கும் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. அன்னைக்கெல்லாம் வயசு பிள்ளைய வீட்டில் வச்சிருக்காருந்தா ஐயோ எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குதுன்னு. இன்னைக்கு பாட்டியம்மாக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற அளவுக்கு நிலைமை மோசமாக போச்சு. அப்போ அந்த அளவுக்கு இன்னைக்கு மிருகமாக்குனது யாருன்னா இந்த போதை. அப்போ இந்த போதையை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது யாரு? அரசாங்கம். அப்போ இந்த மாஃபியா, ட்ரக் மாஃபியா தமிழ்நாட்டில் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்குது இங்க. அப்போ அதை வந்து பண்ணணும். அது அந்த இடத்துல தான் ஜெயலலிதாவையும் இவர் கொண்டு வர்றார். ஜெயலலிதா ஊழல் குற்றச்சாட்டுல வந்து தண்டனை பெற்று குற்றவாளியா வந்து ஜெயலலிதா இருக்கக்கூடிய பட்சத்துல திருப்பி ஜெயலலிதா ஆட்சியே வரணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஊழல் பண்றீங்க அப்படின்ற பாயிண்ட் வந்து முரண். அதனாலதான் அவருடைய வார்த்தையை நீங்க தெளிவா கவனிச்சீங்கன்னா, ஜெயலலிதா அவர்களை அவர் மோடி ஐயா பேசும்போது அம்மையார் ஜெயலலிதாவை ஊழலற்ற ஆட்சி கொடுத்தாருன்னு பேசல. அவங்க சொன்னது வந்து லா அண்ட் ஆர்டர் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாங்க. சட்டம் ஒழுங்கு சீரழி. அவங்க சொல்ற சிஎம்சில வந்து கரப்ஷன் வருது. அந்த கரப்ஷன்ல தான் ஜெயலலிதா வந்து ஜெயலலிதாவுடைய மூணுமே எதிர்பார்க்கறாங்கல்ல. கரப்ஷனுடைய மூணுமே ஒழுங்கா இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. கரப்ஷன் இருக்கக்கூடாதுன்னு பாக்குறாங்க. இந்த மாஃபியா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. கிரைம் நடக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா கிரைமுக்கு மட்டும் இவங்க கிரைம் நடக்காம வந்து கட்டுப்பாடா வச்சுக்கிட்டாங்க. ஆனா அவங்க ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? எடுக்க முடியாது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா, ஜெயலலிதா அம்மையார் போனாங்கன்னு இது எல்லாத்துக்கும் தெரியும்ல. அப்போ இன்னைக்கு அதான் ஒரு பாட்டில் வரும், உள்ள போன அத்தனை பேரும் குற்றவாளி இல்லைங்க, வெளியே உள்ள அத்தனை பேரும் புத்தன் காந்தி இல்லைங்கன்னு. அப்போ இன்னைக்கு வந்து இப்போ ஜெயிலுக்கு போகாதவங்க, தண்டனை வாங்காதவங்களாம் பெரிய உத்தமர்களா, உத்தம சீலர்களா? இவங்க தான் ஜனநாயகத்தினுடைய காவலர்களா? 5 பைசா இல்லாதவர்களா? இல்ல எப்படி பார்த்தாலும் யாராவது நீதிமன்றத்தால தண்டனை பெற்ற ஒரு குற்றவாளி தான் ஜெயலலிதா. அவங்கள வந்து மையப்படுத்தி இந்த இடத்துல ஓட்டு கேட்க வேண்டிய சூழல்ல வந்து இன்னைக்கு பிரதமர் தள்ளப்பட்டிருக்காரு. சேம் டைம் வந்து அவங்க தரப்புல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பாலிஷ் பண்ணி பேசுறாங்களோ இந்த ஸ்டேஜ்ல அப்படின்னு ஒரு பார்வை. இல்ல இப்ப ஜெயலலிதா அம்மையார் வந்து தண்டனை வாங்கல, டிஎம்கேவும் இப்படிதான் பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க மேல இருக்கிற தவறுகளை மறைச்சுதான் ஸ்டேஜ்ல பேச. ஐயா மோடி அவர்கள் வைக்கும் போது திமுக அவங்களுடைய வாதத்தை வைக்கத்தானே செய்வாங்க. நீங்க கேட்கிற கேள்வி, திமுக கேட்கிற கேள்வி நியாயமானதுதான். அப்ப இந்த இடத்துல அவர்கள் வந்து இன்னைக்கு மறைந்த ஒரு தலைவர் ஆயிட்டாங்க. அவங்க வந்து இன்னைக்கு குற்றம் பண்ணி இருந்தாங்களா, நீதிமன்றத்தினால தண்டிக்கப்பட்டாங்களா? ஆமா, அவங்களுக்கு வந்து எகைன்ஸ்டா வந்து தீர்ப்புகள் இருந்துச்சு. என்னுடைய கேள்வி, இப்போ இன்னைக்கு தண்டிக்கப்படாத அத்தனை பேருமே இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல நான் கேட்குற ஒரே கேள்வி, இன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதாவை தவிர அத்தனை பேரும் யாருமே ஊழல் பண்ணாதவங்களா? இதுக்கு நீங்க ஆமான்னு சொல்லிருங்க, நான் இதை நிறுத்திடுறேன். யாராவது இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு குழந்தை புள்ள சொல்லுமா ஆமா ஆமா தமிழ்நாட்டில் வந்து ஊழல் பண்ணது வெறும் ஜெயலலிதா அம்மையார் மட்டும்தான்? இன்னைக்கு இருக்கக்கூடிய மற்ற கட்சியில சார்ந்தவங்க, திமுக கட்சியில் இருக்கிறவங்க பூராமே புனித ஆத்மாக்கள்னு ஒரு பச்சை குழந்தை சொல்லுமா தமிழ்நாட்டில்?
அப்படின்னா சொல்லுங்க கரெக்டு தான் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கலாம். ஆமாம், இப்போ டிடிவி தினகரன் மேலேயும் வழக்கு இருக்குது. அவர் வந்து ரிட்டைல் இது பண்ணுறதுக்கு வந்து லஞ்சம் கொடுத்தாரு தேர்தல் ஆணையத்தில், இந்த மாதிரி அந்த வழக்கம் இருக்குது. இப்போ இவங்க மேலேயுமே வந்து அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து கடந்த தேர்தலில் வந்து இப்போ முதல்வராக இருக்கிற ஸ்டாலின் வந்து கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் அவர் ஒரு சிசிசியை யூஸ் பண்ணார். இப்போ அதுக்கு பதிலாக இவங்க இந்த சிஎம்சி யூஸ் பண்ணுறாங்களோ? இது ஒவ்வொரு ஆட்சி வரும்போதும் அடுத்தவங்க மேலே குற்றச்சாட்டுகள் சொல்லப்படும். அப்போ இந்த குற்றச்சாட்டுகளை எந்த அளவுக்கு அவங்க நியாயப்படுத்துகிறாங்கங்கிறது அதுதான் முக்கியம். எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறாங்கங்கிறது. அப்போ நம்ம இன்னைக்கு கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து கரப்ஷன் இல்லையா தமிழ்நாட்டில், இல்லை ட்ரக் மாஃபியா இல்லையா, கிரைம் இல்லையா பெண்கள் மேலே. அப்போ இதெல்லாம் இருக்கும்போது இது வெறும் பழி சொல்கிறாங்கன்னு மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போயிடும். இப்போ பாட்டிலுக்கு 10 ரூபாய்ங்கிறது வந்து தமிழ்நாடு பூரா உலகம் பூரா இது பிரசித்தி பெற்றதா இல்லையா? கிட்னி திருட்டு நடந்துச்சா இல்லையா இங்கே? அதுக்கு ஐயா வந்து என்ன சொல்றாரு, கிட்னி திருட்டுன்னு சொல்லாதீங்க, கிட்னி முறைகேடு. வார்த்தைகள் பாருங்க, கிட்னி முறைகேடு. அதே மாதிரி வந்து போதைக்கு அடிமையானவர்கள்லாம் சொல்லக்கூடாது, மது பிரியர்கள்னு சொல்லணும். இப்போ இப்படி வார்த்தை ஜாலங்களே எத்தனை நாளில் நீங்கள் வந்து வண்டி ஓட்ட முடியும்? சரி, ஓகே. இப்போ இந்த ஒரு வழியாக இப்போ வந்து மேடை அமைச்சிட்டாங்க, என்டிஏ தன்னுடைய கூட்டணி வந்து இருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி தேமுதிக தனியாக இருக்கிறாங்க, ஓபிஎஸ் தனியாக இருக்கிறாங்க, சசிகலா எப்படி பார்த்தாலும் என்டிஏ ஆதரவு தான். இப்போ விஜய் என்ன முடிவெடுக்க போறாரு? என்டிஏ கூட்டணி வந்து அவங்க ஸ்ட்ராங்காக போயிட்டாங்க. அவர் தொடங்கும் போதே வந்து இது அவசரப்பட்டு சொல்லிட்டாரோ, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, நம்ம கூட சில பேர் வருவாங்க இல்லையா அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளாக கதவு திறந்து வச்சுட்டே உட்கார்ந்துருக்கிறாரு. யாருமே அவர் கூட கூட்டணிக்கு போக போகிறது இல்லை. இந்த தேர்தலில் விஜய் என்ன பண்ண போறாரு? விஜய் வந்து இஸ் கோயிங் டு பி அ டார்க் ஹார்ஸ். யாருக்கும் தெரியாது அவர் எந்த அளவுக்கு வந்து வாக்கு வங்கி எடுக்க போறாருன்னு. என்னுடைய அனாலிசிஸ் பிரகாரம் ஒரு 20% ஈஸியாக நெருங்குவார். நான் ஏற்கனவே சொன்னேன், குறைஞ்ச வாக்கில் தான் ஆட்சிகள் பறிகொடுக்கப்பட்டிருக்குன்னு. அப்போ இன்னைக்கு வெறும் நீங்கள் ஒரு 1 லட்சம் 2 லட்சம்னே வச்சுக்கிங்களேன், 44 சீட்டுக்கு 2 லட்சம் வாக்குன்னா எவ்வளோ உங்களுக்கு? 5000 வாக்குக்கு கம்மியாக வருது தொகுதி, ஜெயிச்ச தொகுதி. இன்னைக்கு வந்து விஜய் அவர்களுக்கு வந்து சர்வசாதாரணமாக 20% வந்து வாக்குகள் வரும். ரொம்ப ஜாஸ்தி பர்சன்டேஜ் சொல்ற மாதிரி இருக்கு. 15 to 20%. 20%ங்கிறது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து எஸ்ஐஆரில் வந்து அதுக்கு முன்னாடி வந்து 6 கோடியே 41 லட்சம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 5 கோடியே 44. இந்த எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 12,80,000 வாக்காளர்கள் தான் திருப்பி அதில் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ வந்து 541 + ஒரு 13ன்னு வச்சிங்கன்னா கூட ஒரு 554. அப்போ மீதி இன்னும் நீங்கள் என்ன வேணால் போட்டிங்கன்னா கூட ஒரு 560 இல்லை 570க்கோ 5 கோடி 70 லட்சத்துக்கு தாண்டறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் 80% வாக்கு பதிவாகுதுன்னு வச்சிங்கன்னா கூட ஒரு 4 கோடியே 90 லட்சம் டு 4 கோடியே 96 லட்சம் வாக்கு தான். இதில் நீங்கள் 20%னா எவ்வளோ எடுத்தால் போதும்? 1 கோடி கூட நீங்கள் எடுக்க வேண்டியது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் வாக்காளர்களுடைய டெமோகிராஃபி எடுத்து பார்த்தீங்கன்னா, 18 வயசுக்கு மேலே 39 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த இள வாக்காளர்களுடைய சதவீதம் தமிழ்நாட்டில் 39%. இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள், இந்த வயதில் இருக்கிறவங்க இன்னைக்கு அதிகமாக யாருக்கு பின்னாடி நிற்கிறாங்க? இதில் நீங்கள் பாதிக்கு பாதி தான் விஜய் எடுக்கிறாருன்னு வச்சுங்க, பெருசாலாம் எடுக்கல. அப்போ இந்த 39%, 40 ரவுண்டாக வச்சுக்கிங்களா, 40ல் 80 போலிங் ஆகுது. அப்போ 8 32% போலிங் ஆகுது. இந்த 32ல் பாதி எடுத்தால் கூட எவ்வளோ சதவீதம்? 16%. அப்போ மீதி இருக்கிற எல்லாத்துலேயும் சேர்ந்து ஒரு 4% எடுக்க முடியாதா விஜய்னால? மகளிர் வாக்குகள் இருக்குது, எத்தனையோ சிறுபான்மையினர் வாக்கு இருக்குது. நான் சொல்றது வந்து 15 to 20 பர்சன்டேஜ்லாம் வந்து அவர் தனியா நின்னே வாங்கிடுவாருன்னு நீங்க தனியா தான் நான் சொல்றேன். இன்னைக்கு வரைக்கும் ஏன்னா யாருமே நீங்க சொன்ன மாதிரி யாரும் கூட்டணி அவங்களோட சொல்லல. காங்கிரஸும் இன்னைக்கு வரைக்கும் அவங்க திரிசங்கு சொர்க்கத்தில் இருக்காங்க. இது சொன்னாங்கன்னா நிலைமை மாறும். ஆனா இது வந்து ரொம்ப, நான் அதனால தான் சொன்னேன், காங்கிரஸ் இன்னைக்கு இங்க வந்து விஜய் கூட கைக்கு வைத்தாங்கன்னா திமுக எதிர்கட்சியாக கூட வர முடியாத அளவுக்கு 3வது இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இவங்க வந்து நல்ல ஃபைட் கொடுக்க முடியும். இப்போ சண்டே வந்து என்ன ஆயிருன்னா, என்டிஏ எடப்பாடியார் தலைமையிலான என்டிஏ வெர்சஸ் டிவிகே தலைமையிலான கூட்டணிங்கிறது தான் அந்த இடத்துல மாறும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் அவர்கள் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுவார். ஏன்னா விஜயனுடைய ஓட் பேங்கை நம்ம அனாலிசிஸ் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி யூத்து, மகளிர், சிறுபான்மையினுடைய வாக்கு, எஸ்சி எஸ்டி வாக்கு, இந்த 4 பக்கெட்டை தான் பெருசாக கட் த்ரூ பண்ணுறார். இந்த 4ஐயும் இன்னைக்கு பிரதானமாக வச்சிருக்கிறது யாரு? திமுக. அப்போ அவர் ஆன்டி இன்கம்பன்சி வாக்கை பிரிக்கிறத விட டிஎம்கேவினுடைய கோர் ஓட் பேங்கை அதிகமாக எடுக்கிறாரு. காங்கிரஸ்க்கு இது தெரிஞ்சனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய டிமாண்ட் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே, புரியுதா? அப்போ காங்கிரஸ் இல்லாமல் திமுகவினால அங்கே சர்வைவலே கஷ்டங்கிறது காங்கிரஸ் தெல்ல தெளிவாக புரியுது. அந்த அளவுக்கு தமிழக காங்கிரஸை சார்ந்தவங்க எல்லா நம்பரையும் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த சூழ்நிலையில் டிஎம்கேவினுடைய கோர் ஓட் பேங்கை அவர் கை வைக்கும்போது, நான் ஏற்கனவே சொன்னேன், போன தடவை அவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறம் கூட எல்லாருமே ஸ்வீப் பண்ணிடுவாங்க திமுகன்னு சொல்லும்போது கூட
வெறும் 2 லட்சம் வாக்குக்கு கீழே தான் ஆட்சியை வந்து அவங்க பற்றுனாங்க. அப்போ இந்த அளவுக்கு விஜய் வந்து இவ்வளோ பெரிய தாக்குதலை உண்டு பண்ணும்போது திமுக கூட்டணி, காங்கிரஸோட சேர்ந்த கூட்டணியை கூட வச்சுக்கோங்க, திமுக காங்கிரஸ் கூட்டணி, என்டிஏ கூட்டணி, இது யாருக்கு சாதகமாக முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? நான் சொல்லக்கூடிய அசஸ்மெண்ட்டில் என்டிஏக்கு அது சாதகமாக முடியும். இதே காங்கிரஸ் அங்கே போச்சுன்னா ரொம்ப டஃப் ஃபைட் இருக்கும் இவங்க 2 பேர்த்துக்குள்ள. இன்னும் அன்பு டாக்டர் ராமதாஸ் அவர்களை திமுக கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தால் திருமாவளவன் அண்ணன் வெளியே வந்துடுவார். அவர் இங்கே விஜய் கூட போனாருன்னாக்கா இட்ஸ் ஃபார் டஃப் ஃபைட், ஒன்ஸ் ஃபார் ஆல் டஃப் ஃபைட் பிட்வீன் டிவிகே அண்ட் என்டிஏ. ஓகே, இவங்க வந்து 3rd or 4th பொசிஷனுக்கு தான் ஃபைட் பண்ணும் டிஎம்கே கூட்டணி. இது நடந்துச்சுன்னா தான் பார்க்கலாம் சார். எப்படி மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நேர்காணலில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி சுரேஷ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.